வடகிழக்கு பருவமழை வருமா, வறட்சியிலிருந்து மீள விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்குமான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால விவசாயிங்க காத்து கிடந்தாங்க. தொடர்ச்சியா பெய்த மழை வறட்சி நிவாரணம் கேட்ட விவசாயிங்கள வெள்ள நிவாரணம் கேக்குற நிலைமைக்கு தள்ளி இருக்கு. பஞ்சவர்ணம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் மழை வந்தப்போ நட்ட நெல் பயிருக்கு தண்ணி கிடைச்சிரும்னு சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா காற்றாட்டு வெள்ளம் தன்னோட வயலை மட்டும் இல்லாம அவங்க சந்தோஷத்தையும் கூடவே அடிச்சிட்டு போயிருச்சு. கடல் மேலே தண்ணி வந்தது, அதில் தப்பிக்க முடியல. எனக்கு கழுத்தோட வந்தது. ஆடு மாடுலாம் போட்டுது. என் பொருள் பூரா, என் சாமான் பூரா, எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாமான் பூரா போட்டுது. ஒன்று கூட கிடையாது. ஏற்றி வைக்கிற வேலை கூட நான் செத்தா நான் அப்புறம் சம்பாதிச்சு தான் எடுக்கணும். என் ஆடு மாடும் போட்டுது. என் மோனுக்கு 4 புள்ளியோ இருக்கு. 3 பொண்ணா பந்த பிள்ளை, ஒரு பையன் இருக்கான். அதில் எப்படி தான் காவந்து பண்ணான்னு எனக்கோ புரியல. அதை தான் நான் யோசிக்கிறேன், வேற ஒன்றும் நான் நினைக்கல. எப்படி வச்சு நான் கால் தள்ள போகிறாங்க, எங்கேயா இருக்கு ஐயான் தான் போட்டுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விசூர் கிராமத்துல இருக்கிற அருள் செல்வி போன வருஷம்தான் ரொம்ப சிரமத்துல 3 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு போர்வெல் போட்டாங்க. பலரும் விவசாயத்தை விட்டு வெளியேறி வேற தொழில் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அருள் செல்வி தன்னோட 2 மகள்களோட கல்யாணத்துக்கு விவசாயம் கை கொடுக்கும்னு நம்பினாங்க. கூலிக்கு கூட ஆட்களை சேர்க்காம அவங்க குடும்பமே எல்லா வேலையும் செஞ்சுது. இந்த வெள்ள பாதிப்புக்கு அப்புறம் நிரந்தரமா கடன்காரங்களா மாறிட்டதா நினைக்கிறாங்க அருள் செல்வி. எல்லாம் தண்ணியிலே மிதக்கின்னு போயிடுச்சு. இரவு முதற்கொண்டு அதுல இருந்த நகை நட்டு பணம் எல்லாமும் அனைத்தும் போயிடுச்சு. கட்டின துணியோட வெளியே வந்தது, நாங்கள் ஓடி தப்பிச்சோமே, அவ்வளவுதான் எங்களுக்கு. அதனால இப்போ கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாத நிலைமை. வச்ச மாசலும் மறுலி 4 ஏக்கரு அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டுது. அரிச்சின்னு வந்துடுது கையெல்லாம். போர் வச்சுருந்தோம், அந்த போரெல்லாம் மண் ஏறி துத்து போச்சு. பூரா நெல் இல்லாத மாதிரி வெள்ளத்தை கொண்டு போய் விட்டு அந்த போர் கிணத்தெல்லாம் 2 போர், எங்களுக்கு 2 போரையுமே மண் போட்டு மூடிட்டு. கடலூர்ல குறிஞ்சிப்பாடி, சேடப்பாளையம், பச்சங்குப்பம் உள்ளிட்ட 50 கிராமங்கள்ல தண்ணீர் புகுந்துச்சு. 2 லட்சம் ஏக்கர்ல பயிரிட்ட நெல் பயிர் மூழ்கி போச்சு. வாழை, கரும்பு, பருத்தி, தேக்கு, சவுக்குன்னு பயிரிட்ட எக்கச்சக்கமான விளைநிலங்கள் பாழாகிடுச்சு. ஆனா கடலூர்ல ஏற்பட்டது இயற்கை பேரிடர் கிடையாதுன்னு வாதிடுறாரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருட்செல்வம். இப்ப பேஞ்ச மழையில வீட்டு உள்ள தண்ணி பூந்துருச்சு, தெருவில் தண்ணி பூந்துருச்சு, பாலத்து மேலே தண்ணி போச்சு, அதை அடிச்சுட்டு போயிடுச்சு, இதை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பேரிடர் இயற்கை பேரிடர்னு சொல்கிறாங்க. உண்மையே யோசனை பண்ணி பாருங்கள், இது இயற்கை பேரிடரா? இது இத்தனை நாள் இப்படியா பண்ணுச்சு? புதுசாக ஏன் பண்ணணும்? யாருக்கு இது காரணம்? 6 மாட்டை ஓடிட்டு இருந்தது, அதில் போய் குறுக்க போய் நம்ம கட்டணம் கட்டணும். குளம் மாடு இருந்தது, குளத்தை போய் தூத்து நம்ம கட்டணம் கட்டணும். குளத்துலேருந்து ஏரிக்கு போகிற தண்ணி போகிற வாய்க்காலில் போய் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணோம். அந்த ஊர்லேருந்து தண்ணி வடிகிற வாய்க்கால பூரா நம்ம பிளாஸ்டிக் போட்டு குப்பையை கொட்டணும், பிளாஸ்டிக்கை போட்டோம், எல்லாத்தையும் போட்டு கெடுத்தோம். அப்போ இது இது இயற்கையாக செஞ்சு இந்த வேலையை, இதுக்கு யார் காரணம்? இயற்கையை மட்டும் இயற்கை பேரிடர்னு சொல்றது சரியா இருக்குமா? இது சமூக ஆர்வலர் கோவி கல்வராயன்கிறவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வடலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஏரிகளை பத்தி கேட்ட கேள்விகள்ல, ஏரிகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காங்களே, அதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கினாங்களாங்கிற கேள்விக்கு அனுமதி கொடுக்கலன்னும், ஆக்கிரமிப்பை நீக்க நடவடிக்கை எடுத்தாங்களாங்கிற கேள்விக்கு ஆக்கிரமிப்பு விவரங்களை இனிதான் கேட்க போறோம்னும், ஏரிகளை எப்ப தூர்வாரினீங்கிற கேள்விக்கு தூர்வாரப்பட்ட விபரமே இந்த அலுவலகத்துல இல்லைன்னும் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்து பதில் வந்திருக்கு. இந்த பதில கேட்கும் போதே அரசு அலுவலகங்கள்ல மெத்தன போக்கு இருக்குதோங்கிற சந்தேகம் வர்றத தடுக்க முடியல. 2 வருஷத்துக்கு முன்னால இதே ஐயன் ஏரிய பொதுப்பணித்துறை உடனடியா தூர்வாரணும்னு கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு கோவி கல்வராயன். அடுத்து இங்கேயே இருக்கக்கூடிய ஊரு வேலியே பயிரை மேயிற மாதிரி பேரூராட்சியே கட்டண கழிவறது, அந்த மலை கழிவை கொண்டாந்து விடுறதால வடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா லாட்ஜில் இருக்கக்கூடிய கழிவு இங்கே வந்து சேருது. கழிவு நீர் வந்து சேருது. அது எப்படி தூய்மையான நீராக இருக்கும்? தூர்வாரவில்லை. மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை. ஒரு சில சுயநலக்காரர்கள் இந்த ஏரியை தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பதால் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 50,000 பொதுமக்கள் வடலூரே வாழக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஐயன் ஏரிங்கிற இந்த சோழர் காலத்து ஏரி தன்னோட குழந்தை பருவத்துல உயிர்ப்போட இருந்ததை பார்த்ததாகவும், அந்த ஏரி தண்ணி பாசனத்துக்கும் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பயன்பட்டுதுன்னு தன்னோட பசுமையான நினைவுகளை பகிர்ந்துக்கிறாரு சேரங்குப்பத்தை சேர்ந்த சுப்பிரமணியன். வயது 60ஆவது
எங்கள் தாத்தா காலத்திலலாம் அந்த ஊற்றுக்கணி மோட்டில் தண்ணி குடிப்போம். இப்போ அதிலேருந்து தூர்வாரப்படலை. தூர்வாராத ரெண்டாவது விஷயம், இந்த வடலூர் பேரூராட்சி தண்ணி இதெல்லாம் வந்து கலந்து சரியான முறையில் இந்த ஏரியில் தண்ணியே நிற்கலை. அதனால் இவ்வளோ கடலூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சியும் இந்த தண்ணி சரியான முறையில் இந்த ஏரியில் பிடிக்கலிங்க. தூர் வாராதனால மழை நேரத்துல தண்ணீரை சேமிக்க தவறிட்டோம். நிலத்தடி நீரையும் போர் போட்டு உறிஞ்சி 1000 அடி வரைக்கும் கொண்டு போயிட்டோம். இது வளர்ந்த சமூகத்துக்கு அழகான்னு கேக்குறாரு கடலூர் மாவட்ட உழவர் பாதுகாப்பு சங்க தலைவர் ராஜேந்திரன். விவசாயிகளுக்கு தண்ணி ஒன்று தான் முக்கியம். அந்த நீர் ஆதாரம் முற்றிலுமா இல்லை. 5 ஆறுகள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, குளங்கள் இருக்கு, முழுமையான மழை இருக்கு. அந்த தண்ணியை தேக்கி வச்சு அதை முழுமையாக சாகுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, திட்டங்கள் இல்லை. இதனால் விவசாயம் பொய்த்து போகிற நிலைமையில் தான் இருக்குது. அரசாங்கம் முழுமையாக அனைத்து ஏரிகளையும் தூர்வாரி மழை நீரை சேமித்து வச்சாலே 3 போகம் விளையக்கூடிய வாய்ப்பு இருக்கும், விவசாயிகளுக்கும் வாழ்வு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை உள்ள அரசாங்கம் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான செய்தி. ஏரிகளும் நீர்நிலைகளும் தங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து அரசோட கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கு பிறகு அவ்வப்போது பாதிப்புக்கு ஏத்த மாதிரி தற்காலிக நிவாரணம் கேட்டு போராடிட்டு தான் இருக்காங்க. கடலூர் மாவட்டத்துல பல இடங்களுக்கு நம்ம பயணிச்சோம். அங்க எல்லாமே மக்கள் இன்னும் அடிப்படை வசதிகள் தங்களுக்கு இல்லைன்னு மறியல்ல ஈடுபடுறத நம்ம பார்க்க முடியுது. நாம விசூர் கிராமத்திலிருந்து நெய்வேலிக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில இந்த மக்கள் வந்து வண்டியை மறிச்சு நிறைய பேர் மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள்ட்டே நம்ம நேர்ல பேசலாம். இங்க ஏன் நீங்க மறியல் பண்றீங்க? எங்களுக்கு தண்ணி மழை பெஞ்சு 1 மாசமா ஆகுது. எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. எதுவுமே வந்து யாரும் இது வரைக்கும் பார்க்கல. நேற்று 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம். யாரும் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 2 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, யாரும் வரல. அதனால தான் மீண்டும் நாங்கள் வந்து இதை இங்க தண்ணி வசதி கொண்டு வந்திருக்கோம், மருத்துவ வசதி, மெடிக்கல் கேம்ப்ல போட்டிருக்கோம்னு சொல்றாங்களே. எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் செய்யல. எங்களுக்கு எதுவுமே யாரும் செயல்படுத்தலை. எங்களுக்கு இது வரைக்குமே மணிக்கு வந்தாங்க, வந்து உங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்து எல்லாரும் நல்லது கெட்டது சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டோம். திரும்பி இது வரைக்கும் யாருமே வரல. எங்களுக்கு நல்ல பலன் நாங்கள் யாரை கட்டி பண்ணுறது? ஓட்டு போட மட்டும் கரெக்டாக வந்து கேட்குறாங்க. வீடு ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சு. தண்ணி பூந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்கள மக்களுக்கு ஜுரம்லாம் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஊசி போட மருந்து மாத்திரை போட்டு தான் செய்கிறாங்க. மற்றபடி வேற என்ன ஊரில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நஷ்டம் எங்களுக்கு கொடுத்ததும் இல்லை. கவர்மெண்ட் எதாவது கொடுக்குறாங்க, அந்த சலுகை எங்களுக்கு எதுவும் செய்யலை. இந்த ஆவேசம், கோபம், எதிர்பார்ப்பு, அழுகை நிரம்பி இருக்கிற கடலூர் இன்னும் ஈரம் காயாம இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற மக்களோட கண்ணீர் தான் காரணமா இருக்கும்னு உணர முடியுது.